வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது கடைசி வரை திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுக எதிர்ப்பு என்கிற மையப்புள்ளியில்தான் தனது அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வந்தார். ஆனால் அவரது மறைவிற்கு பின் கட்சியின் தலைவரான அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளார். திமுகவுடன் கூட்டணி இறுதியான முதல் நாள் இது பற்றி கட்சியின் முன்னணி தலைவர்கள் பிரேமலதாவிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்களிடம் மிகவும் உருக்கமாக பேசியுள்ளார் பிரேமலதா. அவர் பேசுகையில், கேப்டன் மீது அதிக அபிமானம் கொண்டவர்கள் நீங்கள். அரசியலுக்கு வருவதற்கு முன் தனது 30 வருட கடின உழைப்பால் சினிமாவில் முன்னணியில் இருந்த கேப்டன் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் கட்சி ஆரம்பித்தவுடன் செலவுக்காக அவர் யாரிடமும் கையேந்தியது இல்லை. தான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களையே கட்சிக்காக ஒவ்வொன்றாக விற்று செலவு செய்து வந்தார். அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் இருந்த பல ஏக்கர் நிலங்களை விற்றுவிட்டோம். கல்யாண மண்டபம் மேம்பாலத்திற்காக இடிக்கப்பட்டு விட்டது. கேப்டன் ஆசையாக ஆரம்பித்த கேப்டன் டிவியும் கைமாறிவிட்டது. நாங்கள் குடியிருக்கும் சாலிகிராமம் வீடு தவிர்த்து இப்போது எங்களுக்கு உள்ள ஒரே சொத்து கேப்டன் உருவாக்கிய ஆண்டாள் அழகர் கல்லூரி ஒன்றுதான். அதை இப்போது காப்பாற்ற வேண்டுமென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் திமுகவின் உதவி கண்டிப்பாக தேவை. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நினைக்கிறேன். அதுபோக ராஜ்யசபா சீட்டும் 7 சட்டமன்ற தொகுதிகளும் தரேன் என்கிறார்கள். ஆகவே நீங்கள் நேசிக்கும் கேப்டனின் கல்லூரி காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் திமுக கூட்டணி அவசியம் தேவை. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள் என கட்சி முன்னணியினரிடம் உருக்கமாக பேசியுள்ளார் பிரேமலதா. இது பற்றி அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தினர் கூறுகையில், கேப்டனின் இறுதி காலத்திலிருந்தே அவரது குடும்பத்தினர் கடும் கடன் தொல்லையில் சிக்கி தவித்து வந்தனர். ஆகவே அவரது மறைவிற்கு பின் கடன்களை முழுவதுமாக அடைப்பதற்கு கேப்டனின் ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்க முடிவு செய்தனர். இதையடுத்து பல கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் 250 கோடிக்கு அந்த கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி தரப்பிற்கு விற்க முடிவு செய்து 100 கோடி ரூபாய் அட்வான்ஸும் பெற்றனர். ஆனால் அதற்கு பின் கிட்னி முறைகேட்டில் தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் சிக்கியதால் அமலாக்கத்துறையின் கிடுக்கிப்பிடி அதிகரிக்கவே அவர்களால் மீதமுள்ள தொகையை பிரேமலதா தரப்பிற்கு செட்டில் செய்ய முடியவில்லை. தனலட்சுமி சீனிவாசனின் மகன் கதிரவன் திமுக எம்எல்ஏவாக உள்ளார். எனவே பிரேமலதாவின் உறவினர் ஏவா வேலு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை முடிவில் அட்வான்ஸாக நீங்கள் பெற்ற 100 கோடியை நாங்களே தனலட்சுமி சீனிவாசன் தரப்பிற்கு கொடுத்து விடுகிறோம். உங்கள் கடன்களையும் செட்டில் செய்வது எங்கள் பொறுப்பு. ஆனால் தளபதி விருப்பத்தின்படி நீங்கள் திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என ஏவா வேலு மூலம் டீல் பேசப்படவே திமுக கூட்டணிக்கு பிரேமலதா ஒப்புக்கொண்டார் என்கின்றனர். அதன் மூலம் நீண்ட நாள் விரும்பியது போலவே தனது தம்பி LK சுதீஷை ராஜ்யசபா MP ஆக்குவதோடு 7 சட்டமன்ற தொகுதிகளும் கிடைக்கும் என பிரேமலதா விஜயகாந்தால் இந்த டீல் இறுதி செய்யப்பட்டது என அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தினர் கூறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.